ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரெயின் vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான இடத்துக்கு. ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம கோழிக்கோடுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சு, அதுவும் ஒரு சூப்பர் ட்ரெயினில், அதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என்னன்னு நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போவோம். வாங்க நண்பா நண்பீஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. ஸோ நானும் பேகை பேகேஜ் செக்யூரிட்டியில் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு கோயம்புத்தூர் மங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். 6 மணிக்கு கிளம்பக்கூடிய கோயம்புத்தூர் மங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கோழிக்கோடு வரைக்கும். ஸோ இது வந்து நம்ம சென்னை கிளம்புற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நண்பா நண்பீஸ். ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் மேங்களூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ட்ரெயின். ஸோ வாங்க நம்ம கோச்சுக்கு நம்ம போவோம். நம்ம ரிசர்வும் நம்ம பண்ணியாச்சு, டிக்கெட்டும் ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ D1 தான் நம்மளோட கோச் நம்ம அலோகேட் ஆகிருக்கு. ஸோ மங்களூர் சென்ட்ரலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போர்டெலாம் போட்டிருக்காங்க மலையாளத்தில். சூப்பராக இருக்க போகுது. இன்றைக்கி ஒரு ஜேர்னி vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டில் தான் vlog நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி நம்ம கேரளாக்குள்ளே போயிட்டு vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்லேயும் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துலையும் நம்ம நடக்க போகுது நண்பா நண்பீஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சப்போர்ட்டர்ஸ் நண்பா நண்பீஸ். ஓகே. ஸோ ஒரு டிமாண்டான ஒரு ட்ரெயின். ஸோ 6 மணிக்கு கிளம்பக்கூடிய கோயம்புத்தூர் மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது ட்ரெயின் பேர். சாரி D2 நண்பா நம்பி, சாரி நான் D1 நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ம கோச்சு. சாரி, நான் வாய் தவறி நான் சொல்லிட்டேன். ஸோ இதான் நம்ம கோச்சு. நம்ம விண்டோ சீட்டே நம்ம ஆட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நம்ம சீட்லையும் நம்ம உட்காந்தாச்சு பேக்லாம் வச்சுட்டு. ஸோ ட்ரெயினும் கிளம்ப போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 10 நிமிஷத்தில். இப்போ 5:50 ஆகுது டைம் இப்போது. ஸோ ட்ரெயின் கிளம்பியாச்சு நண்பா நண்பீஸ் 6 மணிக்கு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, ஒத்தப்பழம், ஷொரனூர், திரூர் வழியாக நம்ம கோழிக்கோடு போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ எப்போவுமே கேரளா பவுண்ட் ட்ரெயின்ஸ்னாலே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து தான் கிளம்பும் நண்பா நண்பி. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்புச்சு. ஸோ அதனால் இங்கே பிளாட்ஃபார்ம் 2வில் வந்து கேரளா ட்ரெயினை இங்கே கொடுத்துட்டாங்க, பிளாட்ஃபார்ம் 2வில் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெயினும் கிளம்பியாச்சு. நானும் என்னோடய சீட்டில் வந்து நான் உட்காந்துட்டு நான் உட்காந்து தான் விலாக் எடுக்க போகிறேன் நண்பன்பிஸ். ஏன்னா RPF இங்கே சுற்றின்னு இருக்காங்க. இங்கே ஃபுட்பாத்தில் எது விலாக் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ ஏன்னா இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் காரணமாக. ஸோ என்னன்னு திடீர்னு ட்ரெயின் நின்றுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ ட்ரெயின் இப்போ கிளம்பியாச்சு கோயம்புத்தூரை விட்டு. ஸோ இப்போ அடுத்து போத்தனூரில் போகுது ஸ்டேஷன். இப்போது போத்தனூரில் நிற்குமா நிற்காதா எனக்கு தெரியல. ஸோ ஒரு இருட்டான ஒரு vlog நண்பா நண்பீஸ் இன்னைக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னொரு ட்ரெயின் நமக்கு வந்து ஜிங்க் ஆகுது, என்னன்னு தெரியல.
போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையம் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் நிக்கல நண்பன் போத்தனூரில். கோயம்புத்தூர் விட்டா இதோட நேராக பாலக்காடு தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன் அடுத்து. ஸோ இதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்புது, மங்களூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று கிளம்புது. அதில் போயிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லையும் ஸ்டாப்பிங் போடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ண பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பாலக்காடு, திரூர், ஷொரனூர், அதுக்கப்புறம் கோழிக்கோட், கண்ணூர், வடகரா, தலசேரி, மங்களூர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ட்ரெயின் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெயின். ஸோ அந்த 7:50 ட்ரெயினில் போயிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் போடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மங்களூருக்கு ஜென்ரலாக எப்போவுமே ஒரு 6 ஹவர்ஸ் தான், 6 ஹவர்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ட்ரெயினில் போனால் நியர்லி ஒரு 10-12 மணி நேரமாக தான் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின்லேயே இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதனால தான் நான் நீலகிரி எக்ஸ்பிரஸுக்கு நான் வந்தேன் நான். ஸோ 5:25க்கு நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டேன்னா, நான் இந்த 6 மணிக்கு நான் இந்த ட்ரெயின் நான் பிடிச்சா 9 மணிக்கு நான் கோழிக்கோடு நான் போயிடலாம். ஸோ நம்ம கேரளாக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். மதுக்கரை வந்தாச்சு இப்போது. ஸோ மெல்லமாக ஒரு சன்ரைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஒரு ரம்மியமான ஒரு சீனரிக்கு காட்ஸ் நண்பீஸ். ஸோ எல்லோரும் நம்ம பார்ப்போம். நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் மதுக்கரை வந்திருக்கு நண்பீஸ். ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ மதுக்கரையா இல்லை எட்டிமடையான்னு தெரியல இது. நண்பீஸ் எட்டிமடை இது. எட்டிமடை தாண்டி அதுக்கப்புறம் தான் வாளையார் வரும். வாளையார் வந்து கேரளாவில் ஜாயின் ஆகிடும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு காட் செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காட்டு வழியாக இன்றைக்கி ட்ரெயின் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வரைக்கும் ஒரு 1 ஹவர் ட்ரெயின் ஜேர்னி நண்பீஸ். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு ஒரு மஸ்ட் ட்ரையான ஒரு ட்ராவல் வாக் நண்பீஸ். நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் பார்க்குறதோட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நண்பீஸ். இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வாங்க, இல்லாட்டி நீங்கள் தனியாக வரதா இருந்தால் கூட நீங்கள் வாங்க என்ன மாதிரி. ஸோ நல்ல மலை, ஒரு நல்ல காடு. ஸோ நீங்கள் ஒரு அக்டோபர் இல்லாட்டி நவம்பர் மழை காலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நண்பீஸ். இப்போ நான் வந்து ஜனவரி மாதம் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சன்ரைஸ் ஆகிடுச்சு. இப்போது கேரளா வந்தாச்சு. இப்போது வளையார் தான் இப்போ நம்ம வந்துட்ருக்கோம் இப்போது.
ஸோ இதான் நண்பா நண்பீஸ், நம்ம கேரளாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷனு வாளையார் நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம vlog ஒரு வழியாக நம்ம கேரளாக்குள்ளே நம்ம என்டர் ஆயாச்சு. ஸோ வெல்கம் டு கேரளா டு ஆல்.
പാലക്കാട് ജംഗ്ഷൻ നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യും. ஆமாம் நண்பர் பீஸ், நானும் கொஞ்சம் மலையாளம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கேரளாவும் கேரளா மக்களையும் பிடிக்கும்னா நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாலக்காடு ஜங்ஷன் ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ஸ்க்கு அப்புறம் நம்ம டிபார்ட் ஆயாச்சு பாலக்காட்லேருந்து. ஸோ அடுத்து வந்து ஒத்தப்பாலம் ஸ்டேஷன் வந்து வரப்போகுது இப்போது. ஸோ இப்போ பாலக்காடு ஜங்ஷன் நம்ம இதில் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒத்தப்பலம் ஜங்ஷன் நம்ம ரீச் ஆகிறோம். ஸோ ஒத்தப்பாலம் நம்ம இன்றைக்கி வந்து ரீச் ஆயிடுச்சு நண்பா நம்பீஸ். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது நம்ம கோழிக்கோட் போகிறதுக்கு. ஸோ ஒரு 1 மினிட் ஹால் தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஒத்தப்பாலத்தில் டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் நிறைய பேர் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்லேருந்தும் நிறைய பேர் ஒத்தப்பாலம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஷோரனூர் வந்தாச்சு நண்பா நம்பீஸ். ஸோ மணி இப்போ 8:05 ஆகுது இப்போது. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே ஸ்டாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷொர்ணூர் நம்ம வந்துட்டு ரீச் ஆயாச்சு. இன்னும் நம்ம பாதி தூரம் வந்தாச்சு பிட்வீன் கோயம்புத்தூர் அண்ட் கோழிக்கோடுக்கு. ஸோ இன்னும் நம்ம பாதி தூரம் கடந்துட்டோன்னா நம்ம கோழிக்கோடு வந்து போய் ரீச் ஆகிடலாம். இதுவும் பாலக்காடு டிஸ்ட்ரிக் கீழே தான் வரும் நண்பா நண்பீஸ். ஸோ ஷொர்ணூர் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு கீழே வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம மலப்புரம் டிஸ்ட்ரிக் நம்ம போக போகிறோம் அடுத்து.
ஸோ ஸ்லோவாக தான் கிளம்பியிருக்கு நண்பா நம்பீஸ். நம்ம ஷொரனூர்லேருந்து இது வந்து நிலாம்பூர் ரோட் போகிறது நண்பா நம்பீஸ். மேலே ஒரு ட்ராக் ஒன்று போகுதுல்ல, அது வந்து நிலாம்பூர் ரோட் போகிறது. அது இன்னும் ஒரு ரொம்ப சீனிக்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த ஜேர்னியை. ஸோ திரூர் வந்தாச்சு. இப்போ மணி வந்து 8:50 ஆகுது. ஸோ நம்ம மலப்புரம் போகிறதா இருந்தால், இன்கேஸ் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து, பாலக்காட்லேருந்து, இல்லாட்டி ஷொர்ணூர்லேருந்து நம்ம மலப்புரம் போகிறதா இருந்தால் இந்த திரூர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இறங்கிக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர்னு நினைக்கிறேன். ஸோ மலையாளிஸ் யாராவது இந்த பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை திருவூர்லேருந்து மலப்புரம் போகிறதுக்கு என்ன மாதிரி இப்போ ட்ராவல் வேணும்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம மற்ற வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நான் பண்ணுங்கள் நண்பா நண்பீஸ். ஸோ நம்ம சீனிக் பியூட்டி ஆஃப் கேரளா நண்பா நம்பீஸ். ஸோ நதிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எதுவுமே காணோம். ஸோ கேரளாவில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம கோழிக்கோடு வந்து நம்ம இறங்க போகிறோம் நம்ம நம்பீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வரப்போகுது கோழிக்கோடு. டன்டடாயின். ஸோ கோழிக்கோடு வந்து இறங்கியாச்சு. 9:30 ஆகுது இப்போ டைமு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் கோழிக்கோடு நம்ம இறங்கியாச்சு. கோழிக்கோடு ரயில் நிலையம் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா நம்ம சொல்லிடுவோம். டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடுவோம். கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் வெளியே போயிட்டு நம்ம ஒரு சின்ன வேலை இருக்குது கோழிக்கோடுக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வரணும் நம்ம இன்றைக்கே. கோழிக்கோடு நம்மை அன்புடன் வரவேற்குது நண்பன் நம்பீஸ்.
ஸோ கோழிக்கோடு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ தேங்க்யூ நண்பன் மிஸ். டாட்டா.